வெல்கம் டு கோகர்னா गाइस. கூட ஒரு லோக்கல் கை வர தூக்கி வந்துட்டு இருக்கேன். இந்த இடம் எனக்கு வந்து லவர் மூவில வர இடம் மாதிரி தான் தோணுது. சொல்லி ஓகே गाइस, திஸ் இஸ் டே 2 இன் கோகர்னா. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா நம்ம ஹாஸ்டல்லேருந்து ஏறி ஓம் பீச்சுக்கு தாங்க போகிறோம். ஸோ அது எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணலாம். கூட்டிகிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போகலாம். நம்ம அந்த ஓம் பீச் போகிறதுக்கு குட்லி பீச் வழியாக தான் போக முடியும். ஸோ அங்கிட்டும் வழி இருக்குது, ஆனால் நம்மளுக்கு இதான் நமக்கு பக்கம். நேற்று வந்தோம்ல குட்லி பீச்சு, அதுலேருந்து தான் நம்ம வந்து ஓம் பீச்சுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே போகலாம். நம்ம தான் போயிட்டு இருந்தேன். நேற்று இவ்வளோ தான் தண்ணி இந்த கார்னர் வரைக்கும் வருதுங்க. இன்னைக்கு கொஞ்சம் அலை ரொம்ப கொஞ்சம் ஆக்ரோஷமாக தாங்க இருக்குது இன்றைக்கி. நேற்று ஃபுல்லாக அது வரைக்கும்லாம் எதுவுமே இல்லை. யாருமே இல்லை பாருங்கள் அந்த பீச்சில். ஒரு மான்சூன் டைம்னால மேபி நிறைய பேர் வராமல் இருக்காங்க இந்த டயத்தில். சரி நம்ம போகலாம். பீச் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கனால தான் இந்த மாதிரி மணல் மூடையில் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே வருங்க இவ்வளோ தூரம் வந்து வருதுன்னா இங்கேருந்து இவ்வளோ தான் பக்கம். அங்கே உள்ள கஃபேக்கெலாம் நிறையா வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி மணல் மூட்டையெல்லாம் அடிக்க வச்சு சேஃப்டிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கைஸ், பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. ஸோ நம்ம இந்த வழியாக தான் நம்ம ட்ரெக் பண்ணி ஒரு 2.3 கிலோமீட்டருங்க மேலே போகணும். மேலே போயிட்டு தான் நம்ம அந்த ஓம் பீச்சுக்கு நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரெக்கிங் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு மேலே போய் பார்த்தா கூட அந்த வியூ பாயிண்ட்டும் நல்லா இருக்குங்க. இந்த பீச்சோட வியூ பாயிண்ட்டும் இது மேலே போய் பார்த்தா சூப்பராக தெரியும். ஸோ அதுக்காகவும் நிறைய பேர் வராங்க. நம்ம போகலாம். கூட ஒரு லோக்கல் கை வர தூக்கி வந்துட்டுருக்கேன். நான் ஏறுனா அவனும் ஏறுறான், நான் நின்றா அவனும் நிற்கிறான். டேய் நடக்க ஆரம்பிச்சுன்னா இப்போ வந்துடுவான் பாருங்க. ஸோ அப்படியே போகலாம். மேலே வந்துட்டானா கைஸ். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே போகிறது நல்லா தானே இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி ரெண்டல் பைக் எடுத்து இந்த மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ வராரு வருங்க, அவ்வளோவா யாருமே இல்லை, சும்மா ரேண்டமாக தான் வந்துட்டுருப்பாங்க. சவுண்டு கேட்குதா? தனியாக போயிட்டுருக்கேங்க. ஒத்தையடி பாதையிலும் வர்றதுக்கும் பயமாகத்தாங்க இருக்குது. இன்னும் 1 கிலோமீட்டர் தான் இருக்குது ஓம் பீச்சுக்கு. ஸோ அப்படியே நடந்து ரீச் பண்ணிடலாம். நிறைய பாதை போகுது, இங்கிட்ட ஒரு பாதை அங்கிட்ட ஒரு பாதைன்னு சொல்லி போயிட்டே இருக்குது. 5G எடுக்குதுன்னு சொல்லி பார்த்தேன், அதான் இங்கெல்லாம் நிறைய டவர் இருக்குது. ஸோ இப்படியே நம்ம வந்து ரைட்டு போகணும்னு நினைக்கிறேன். இந்த சைடு தாங்க, இதுவும் கோவா மாதிரி தாங்க. சரி, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்து ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஃபெசிலிட்டி அவ்வளோ இருக்காது. ஸோ நீங்கள் வந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாவது ரெண்டல் பைக் எடுத்துக்கங்க. நான் 2 கிலோமீட்டர்னால நடந்தே போயிடலான்னு சொல்லி தான் வந்துட்டேன். வந்தாச்சுங்க அந்த பார்க்கிங், ஓம் பீச் பார்க்கிங் வந்தாச்சு. ஸோ இன்னும் இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போனால் ஓம் பீச்சை ரீச் பண்ணிடலாம். Guys, finally we reached to ஓம் பீச் guys. ஸோ கீழே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பீச்சு. அப்புறம் நடந்து வந்ததுக்கு ஒருத்துங்க இந்த பிளேஸு நல்லா இருக்குங்க பார்க்க. ஸோ இந்த இடம் எனக்கு வந்து லவர் மூவியில் வர இடம் மாதிரி தான் தோணுது. ஸோ இந்த இடமா என்னன்னு சொல்லி கன்ஃபார்மாக தெரியல. அந்த இடத்துல நடந்து போகிறப்பெல்லாம் அந்த படம் ஃபுல்லாக கொஞ்சம் பாதி கோகர்னால தான் ஷூட் பண்ணாங்க. ஸோ எந்த இடம் என்னன்னு தெரியல. ஸோ நிறையா பேர் இருக்காங்க, நல்லா இருக்கு guys. சூப்பர். சூப்பர், ஒர்த்து வந்தது ஒர்த்து கைஸ். ஃபைனலி வி ரீச் ஓம் பீச் கைஸ். ஸோ இதுக்கு ஏன் ஓம்னு வந்துச்சுன்னா அந்த கார்னர் இருக்கா, ஸோ அந்த கார்னர்லேருந்து இப்படி வந்து ஸோ இந்த இடத்துல ஒரு ஆர்ட், அந்த ஓமில் வந்து அந்த சுற்றி இருக்கும்ல, சுற்றி வந்து மறுபடியும் அந்த சைடு அப்படி போயிடும் அந்த சைடு. ஸோ அதை பார்க்கும்போது ஒரு ஓம் வியூவில் இருக்கும். ஸோ அதனால தான் அந்த பீச்சுக்கு வந்து ஓம் பீச்சுன்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. மேப் லொக்கேஷன் வந்து அப்படி தான் இருக்கும் பார்க்கும்போது. இந்த நடுவில் இருக்கிற அந்த ராக்கு செம்மையாக இருக்குங்க. அந்த பாறை இந்த சைடுலாம் அலைலாம் பயங்கரமாக அடிச்சுட்ருக்குங்க. சரி பாருங்களேன், ஸோ எப்படி இருக்குது, சரியான பயங்கரமாக அடிச்சுட்ருக்கு இந்த சைடு ஃபுல்லாக. அந்த எல்லோ போர்டு இருக்குல்ல, அதை தாண்டி அங்கிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி
இங்கே இருக்க ஒருத்தர் சொல்லிகிட்டே இருந்தார், ஒருத்தர் இங்கே கார்டியன் போட்டிருக்காங்க, அவங்க வந்து தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே மீன் பிடிச்சிட்ருக்காங்க 2 பேர். போய் பார்க்கலாம் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்க, என்னென்ன மீன் பிடிச்சிருக்காங்கன்ட்டு. இந்த ஐயா பின்னிட்டுருக்காரு. ஸோ இப்போ தான் உட்காந்துருக்காங்களா, மீன் பிடிச்சி உட்காந்துருக்காங்களா, அதனால் மீன் இல்லை. நம்ம பையில பாருங்கள் எவ்வளோ சோகமாக உட்காந்து அப்படியே பீச் வியூ பார்த்து உட்காந்துருக்கான். ஹோம் பீச்சுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்புவோங்க. ஸோ நிறையா பேர் ஃபோட்டோ எடுத்தாங்க, நானும் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்படியே கிளம்பலாங்க, போகலாமா? ஓகே. ஸோ நைட் சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ இங்கே அவ்வளோவா லைட் இருக்காது, நைட்டு ஃபுல்லாக ரேசி டார்ச் இல்லாமல் நடக்க முடியாது, ஒன்றுமே தெரியாது. ஸோ அந்தந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே மட்டும்தான் லைட் இருக்கும், பொதுவான ஸ்ட்ரீட்டுக்குள்ளே லைட்டே இருக்காதுங்க. ஸோ போயிட்டு சாப்பிட்டுட்டு நாளைக்கு வெக்கேட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஹாஸ்டல்லேருந்து இப்போ நான் வந்து மூவ் பண்ணி நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு மூவ் பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த ஹாஸ்டல் விட்டு அப்படியே வந்து கிளம்புவோம்.